மாதம் மாதம் கிரிவலம் போயிட்டுருக்கோம். இந்த வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரோன்னாங்க. நானும் தம்பி மட்டும்தான் போயிட்டுருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரோன்னாங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்சர் வண்டியில் பசங்க வந்துட்டுருக்கானுங்க. முன்னாடி போயிட்டுருக்கு நம்ம பசங்க தான். அது என்ன வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பஸ்ஸுக்கார ஆர்ன் அடிச்சிட்டு இருக்கான். இவன் பாட்டு தலைவர் நடு ரோட்டில் போயிட்டுருக்காப்புல. பஸ்ஸுக்காரன் வந்து ப்ரைவேட் பஸ்ஸுக்காரன் அழுத்தி பிடிச்சிக்கிட்டான் ஆர்னை. இப்படி சைடு மிரரை பார்த்து ஓட்டுறா அப்படின்னா என்ன சொல்கிறான்னா அந்த பழக்கம் மட்டும் வரவே மாட்டேங்கிறா அப்படிங்கிறான். இவனெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னங்க பண்ணுறது? சைடு மிரரை பார்த்து ஓட்ட மாட்டேங்கிறோம். அது ஏதோ டைம் நம்ம சைடு மிரரை பார்க்கலைன்னா அது ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா இவன் சைடு மிரரே பார்க்கறதுக்கு வரமாட்டேங்குதான். சைடு மிரரே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனெல்லாம் வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. தலைவர் கிருட்டுன்னு அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காப்புல. அதோ அங்கே தெரியலாம் பாருங்க அந்த மஞ்சள் சொக்கா, அவங்க தாங்க போகிறது. ஓகேங்க, எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரைட் போயிட்டுருக்கோம். என்னன்னா கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டுருக்கோம். வேறு எங்கேயும் பெருசாக ட்ரிப் எதுவும் போடல. பட்டு சீக்கிரத்தில் ட்ரிப்பு போட்டுடலான்னு தாங்க இருக்கேன். தீபாவளிக்கு ஒரு லாங் ட்ரிப் அடிச்சிடலான்னு தான் இருக்கேன். பசங்க யார் வராங்க அது என்ன அந்த டீட்டெயில் எதுவுமே இல்லை. பட் நம்ம ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்ப்போம், பசங்க வரலைன்னா சோலோ ரைட் அடிச்சுட்டு கிளம்பிடலாங்க. ஆனால் என்ன ஊருன்னு ஃபிக்ஸ் பண்ணல, பட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் டைம் இருக்குல்ல தீபாவளிக்கு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாங்க. அதெல்லாம் அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். நான் 85ல் போயிட்டுருக்கேன், 100ல் போயிட்டுருக்கோம். வண்டிலாம் வெறித்தனமாக ஓட்டுவான், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. இன்னும் ஒரு சின்ன குறைபாடு, சைடு மிரரை பார்க்க மாட்டான். இன்னொரு குறைபாடு இருக்குது, தலைவர்கிட்ட லைசன்ஸில் இன்னும் லைசன்ஸ் போடல. பின்னாடி உட்காந்துக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஓட்டிகிட்டு போகிறவன்டா லைசன்ஸ் இல்லைங்க. நானும் படித்து சொல்கிறேன் லைசன்ஸாக போடுறான்னு. அதை யாரா போட்டுக்கிட்டு போய் 8 போட்டுக்கிட்டு அப்படின்றான். ஓகேங்க, நாம் வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடியில் வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு தாங்க அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போக போகிறோம். எப்பயுமே நைட் ரைடு தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் நேரமாக போயிடலாம் அப்படின்றதுனால பகல்லே கிளம்பியாச்சுங்க. அந்த பக்கமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வாழப்பாடி முருகன் கோவிலுக்கு. ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு, அதாவது வாழப்பாடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம வாழப்பாடி முருகன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. ஓகே கூல். நம்ம எப்போ போனாலும் வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடி மேலே போகும்போதெல்லாம் வந்து நம்ம முருகன் கோயிலுக்கு ஒரு அட்னஸை போட்டு தாங்க போவோம். அதே மாதிரி வரோம், முருகனுக்கிட்ட ஒரு அட்னஸை போட்டு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு கிளம்பிடுறேங்க. ஐ மீன் சிவனை பார்க்குறதுக்கு போயிடுறேன்னு சொல்ல வந்தாங்க. பார்க்கலாம், முன்னாடியே வளைய சொல்கிறாங்களா இல்லை கோயிலுக்கிட்ட போய் வளைஞ்சிக்கலாமான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி போகலான்னு தான் நினைக்கிறேன். முன்னாடி போகலாமா குமார்? நிற்கிறோம். வந்தாச்சுங்க. ஐ தலைவரே, வலி.
சாரி. அம்மா ஐயோ இங்கேயா? இன்ஜின் ஃபுல்லாக சூடாயிடுச்சுங்க, ரேடியேட்டர் ஓட்டும். வாங்கோ வாங்கோ வாங்கோ, மேலே விடாமல் நிறுத்துறா. மேலே விட்றதுக்குனா வரீங்கடா. அது எப்பறம் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுற 100ல் போகிற? வரும்போது உனக்கு இருக்குது ஆப்பு, அப்போ பார்க்குறேன் எப்படி ஓட்டுறான்னு. ஹெல்மெட் போகாமலே 100ல் வந்துட்டு இருக்கிறான்டா. 10யா? நம்ம 70 80 தாண்டல. ஏன்டா நீ சொல்ல மாட்ட? அது ரேடியேட்டர் சார் ஓடுதுல, அது ஆஃப் ஆகணும். ஓகேங்க, நான் போய் முருகன் கோயிலுக்குள்ளே போகலாமா? RX 100 இது இந்த வண்டியா? அது தெளிவா சொல்லும்லடா. அதெல்லாம் ஆனா விரட்டிட்டு தான்டா. பதட்டப்படாத. இங்க பாரு, நாளைக்கு கரண்ட் ஆஃப் தான். பதட்டப்படாம இரு, நம்ம போய்க்கலாம். நாளைக்கா? யாரு நீ வரணும்னு சொல்றா? ஏன்டா எங்களையும் சேர்த்து இழுக்கிற? உள்ள உள்ள அந்தாண்ட போய் போலாம் தானே குமாரு? அந்தாண்ட போய் போலாம்டா. சூப்பர்ரா. இப்பதான்டா ஒரு கோடு குறைஞ்சிருக்கு. இப்பதான்டா ஒரு கோடு குறைஞ்சிது. பாப்பா இருந்தாரா? அவுத்துடுறா பெஸ்ட் ஷூவ அவுறா வருதாடி. இவனை மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு எப்பட்றா அவனே அவுத்து விட்டுருவான்டா. அடுத்து இங்க ஷூ கட்டினா அடுத்து அங்க வீட்டுல தான் போய் அவுத்துடணும். அது ஆப்பாவுமா அப்பாவாதாரா? என்னடா கத்திக்கிட்டே வண்டி போயிருந்தா பைத்தியக்காரனா? வண்டி புது வண்டி வாங்கி அவனா ஒரே விரிச்சிருவான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கல்ல தூக்கி போட்டுறான். அப்பதான் ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துல சொன்னா போறேன்டா. இருக்குதா அவன்கிட்ட? ஏன்ட்ட இல்ல. என்னடா போட்டுக்கா போலீஸ்காரல. ஓகேங்க, உள்ளே போயிட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கியூ நின்றுட்டு இருந்தது. இப்போ தான் வண்டி எடுக்கிறோம், கிளம்பிடலாங்க. முருகா போலாமா? இதை வேற இழுக்க வர முடியாது. ஓகே, பின்னாடி அடிச்சிட போகுது. ஓகேங்க, ஆல்ரெடி போகிறதுக்கு 11 மணி ஆயிரும். வாங்கலாம் முருகா. நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 11 மணிக்கு மேலே இருங்க. ஆனால் இங்கே இருட்டு ஆயிடுச்சு. பசங்க வண்டி ஓட்டுவாங்களா? எனக்கு அதுதான் என்னடா ஓட்டுவாங்களானே மைண்டு போயிட்டுருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஹெல்மெட் போனால் செட் ஆகாதாமா, இன்னொருத்தன் நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்றான். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, அந்த வேலை போய் டீ கடையில் நிறுத்தி ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு ரைடு ஆரம்பிச்சிருவோம்.
அட்வென்ச்சர்னு சொல்லி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து பசங்க என்னை வச்சு செஞ்சிட்டாங்க. கை கால்லாம் அப்படி உறைஞ்சி போகிற அளவுக்கு குளிர் அதிகம், பார்த்தாவே தெரியும். கொஞ்ச நேரத்தில் அள்ளு கழுண்டு போச்சு எனக்கெல்லாம். ஆனால் அந்த குளிர் உறைஞ்சி போகிற அளவுக்கு குளிர் இருந்தோம். அவனுங்க பாட்டு கிருட்டுன்னு அழுத்திக்கிட்டே போயிட்டானுங்க. எந்த மூலையில் இருக்கிறானுங்க கூட தெரியல எனக்கு. எங்களால் வண்டியே ஓட்ட முடியல, கை கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்கோம். அவனுங்க கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அளக்கணும். எல்லாரும் வாழைப்பாடியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ ஏதோ அட்வென்ச்சர்னு சொல்லிட்டானுங்க. அவங்கள அவ்வளோதான், அங்கேயே குளிது ஓண்டி எங்களை புதைக்கிறதான் ஒரே வழி. அப்படி இப்படின்னு தடுமாறி ஒரு கொஞ்சமாக ஊருக்குள்ளே வந்துக்கிறோம். ஆனால் இன்னும் ஃபாரஸ்ட்டு கூட தாண்டலைங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்லில் சுத்தமாக டவர் இல்லை, 1% கூட டவர் இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து நல்லா சிக்க விட்டு போயிட்டாங்க. சிக்க விட்டு அங்கே போயிட்டு இருக்கிறாங்க, பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஆனால் அவனுக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரில. மனுஷனா அவனுங்க நான் ஓட்டுறாங்க இந்த குளூரில் கூட. பார்க்கலாங்க எங்கே போயிட்டுருக்காங்கன்னு தெரில. ஃபோனும் பண்ணல, மெசேஜும் பண்ணல, எங்கே போய் நிற்கிறாங்கன்னு தெரில. பார்ப்போம் எங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு. அல்ட்டு ஒன்று என்ன அடிப்பேன்டா, வண்டி ஓட்டலாம், வண்டியே ஓட்டலாம், வண்டி ஓட்டலாங்கிறான். என்னது பவர் பேங்க் எடுத்து விடுமாரு, கண்ணில் எரியிறவன் டீ வாங்கி கொடுங்கடா. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? குளூரில் உதற விட்டுட்டு பதற விட்டுட்டு டான்ஸ் வேறு கேட்குது உனக்கு. டான்ஸ் எங்கே போயிருக்கோம்? என்னை விட்டு எங்கடா போகுது உசுரு? டேய் அந்த ரோடு, அந்த வெள்ளைக்கோட்டுக்கு இதுக்கும் இவ்வளோதான் ரோடு. ஏ போடாடே லூசு போயில. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் இறங்கி வண்டியோட கீழே கம்மந்தேன். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா? நல்ல வார்த்தைங்கிறது மீனிங்கே தெரியுமாடா? மனுஷன் அவங்க எல்லாம் குளூர்ல அழிச்சு பிடிச்சிட்டு போறானுங்க. 100ல் 90ல் போயிருப்பியா? கரெக்டான ஒரே கரெக்டா நானே 70 வந்தேன். ஏய் வீடியோ போட்டோஸ்லாம் அனுப்பிச்சு விடு, வீட்டுக்கு போயிட்டு போட்டு சும்மா ஸ்டேட்டஸ் வச்சு நவுத்துவோம். அதுதான் எனக்கும் தெரியல. எறா போலாம். என்னாச்சு குமார்? என்னது வாழப்பாடி ரோடு ஜாயிண்ட் ஆகிடுறாரு கொஞ்சம் தூரத்தில். இது வாழப்பாடி இல்லைங்கிறமா ஆளுக்கு போன காதில் வச்சுக்கோங்கடா. நீ என்ன போலாம் ஏறு போலாம். நல்லா சம்னு விளக்கு வச்சு போயிட்டீங்க போங்க. வாடா வாடா. இவங்களை நம்பி வந்ததுக்கு சம்முன்னு விளக்கு வச்சு விட்டாங்க. போயிருந்தோம்னா வச்சுக்காங்க வாழைப்பாடி தாண்டி போயிருக்கலாம். 30 கிலோமீட்டர். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுருக்காங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் அடவுன் பண்ணி மொபைலுக்கு வந்துடும். அதேமாதிரி ரைட் பண்ணுறீங்களா ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக ரைட் பண்ணுங்க.